தமிழ்நாடு பட்ஜெட் வந்துடுச்சு. ஆனால் நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு யாராவது எளிமையாக சொல்லியிருக்காங்களா? வரி கூடுதலா, புதிய திட்டங்களா, இல்லை நமக்கு நேரடியாக என்ன பயன்? இந்த வீடியோவில் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முக்கியமான பட்ஜெட்டுகளில் ஒன்று. அரசு சொல்கிற முக்கிய இலக்கு 2031க்குள்ளே தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த பட்ஜெட்டில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்விக்காக பெரிய அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், சைக்கிள் போன்ற திட்டங்களும் தொடர்கின்றன. சாலைகள், உட்கட்டமைப்பு மற்றும் நகர வளர்ச்சிக்கு பெரிய முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு தொடர்ந்து குடிநீர் கிடைக்க பெரிய ரிங் மெயின் பைப்லைன் திட்டமும் ப்ளூ கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது நீர் மேலாண்மை மற்றும் நகர வளர்ச்சிக்கு உதவும் என்று அரசு கருதுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை விமர்சிச்சிருக்காங்க. புதிய திட்டங்கள் குறைவாக இருக்கிறது என்றும் சில பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த பட்ஜெட்டால் உடனே நமக்கு வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கல்வி, உட்கட்டமைப்பு, நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது தெரிகிறது. இந்த அறிவிப்புகள் நடைமுறையில் எப்படி செயல்படுகிறது என்பதுதான் முக்கியம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அரசியல் சாயம் இல்லாமல் எளிய தமிழில் புரிஞ்சுக்கணும்னா எம்ஜே பேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.